இந்த வீடியோவை ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டால இருந்து ஆரம்பிப்போம். நிறைய பேருக்கு சென்னையிலயோ இல்ல சென்னை மாதிரி இருக்க சிட்டிஸ்லயோ ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்றது தெரியாம இருக்கலாம், இல்ல காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். இதுக்கு ஒரு சில உதாரணம் எடுத்துப்போம். ரேண்டமா சென்னையில இருக்க சில ஸ்கூல்ஸோட ஸ்கூல் ஃபீஸை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இங்க இருக்க முதல் ஸ்கூலோட எல்கேஜி ஃபீஸ் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. எல்கேஜி மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி போக போக கிட்டத்தட்ட ஒரே ரேட்லயோ இல்ல அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்படியே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போய் பார்த்தோம்னா எல்கேஜி கூட கம்பேர் பண்ணும்போது 12th ஸ்டாண்டர்டும் ரொம்ப அதிகமான ஃபீஸ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரிலேட்டபிளா தான் இருக்கு. இப்போ இன்னொரு ஸ்கூல்ல எக்ஸாம்பிளா பார்ப்போம். இங்க எல்கேஜிக்கு 86,000 ரூபாய் ஃபீஸ் கேக்குறாங்க. அப்படியே நம்ம ஒரு கிளாஸோட ஃபீஸையும் இங்க பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில தான் வருது. இந்த ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்டோட ஃபீஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ரேஞ்சில இருக்கு. இப்போ அடுத்து நான் படிச்ச ஸ்கூல்ல என்னதான் ஃபீஸ் வாங்குறாங்கன்றத செக் பண்ணலாம்னு பார்த்தேன். எல்கேஜிக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வாங்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸ்க்கும் அதே ரேஞ்சில தான் வாங்குறாங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கும் ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில தான் இருக்கு. சோ ரஃபா சென்னை மாதிரி இருக்க ஒரு சிட்டில எல்கேஜி சேர்க்கணும்னா 30,000 ரூபாயில இருந்து 85,000 ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு பார்த்திருக்கோம். இது ரொம்ப லிமிடெட் டேட்டான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட பசங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலியில இருக்கவங்களோட பசங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஏரியால இருந்து போடுறீங்கன்றதையும் போடுங்க. எந்த கிளாஸ்க்கு எவ்வளவு ஃபீஸ் மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் நிறைய பேருக்கு எவ்வளவு ஃபீஸ் தான் ஆகுதுன்றது கிளியரா புரியும். நம்மளோட குழந்தைகளோட ஃபியூச்சரை எப்படி பிளான் பண்ணலாம்னு 3 பெஸ்டான ஆப்ஷன்ஸும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கான என்னோட கம்ப்ளீட் பிளானிங்கையும் இந்த வீடியோல டீடைலா ஷேர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல ஃபேமிலிக்கோ, உங்க அக்காக்கோ அண்ணாக்கோ மாமாக்கோ யாருக்காவது குழந்தைகள் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இதை தொடர்ந்து பாருங்க. இப்போ ரொம்ப பேசிக்கான क्वेश्चनல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒண்ணுத்துல 8% ரிட்டர்ன் வரும், இன்னொன்னுல 9% ரிட்டர்ன் வரும்னு சொல்றாங்க. இதுல எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. ஆப்வியஸா 9% ஆப்ஷன் தான் எல்லாருமே சூஸ். ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் வெறும் பாதி இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரி நம்ம கிட்ட 2 இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு, இதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா அதுல டாக்ஸேஷன் என்னன்றதையும் நம்ம கேட்கற மாதிரி இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீ, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்லாப் ரேட்ல பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த 9% ரிட்டர்ன் சொன்னாங்கல்ல, அதை இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல பண்றாங்க. அதாவது நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு வரீங்களோ அந்த பர்சன்டேஜ் பண்றாங்க. உதாரணத்துக்கு 30% அஸ்யூம் பண்ணீங்கன்னா என்ன வரும்ன்றத கால்குலேட் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு மாசம் 12,500 ரூபாய் 9% ரிட்டர்ன் ரேட்ல ஒரு 21 வருஷம் சேர்த்துக்கிட்டே வரோம்னா என்ன லாபம் வரும், எவ்வளவு சேர்த்திருப்போன்றதை நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஆனா இங்க இருக்க லாபத்துக்கு 30% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுலயே கிட்டத்தட்ட 17 லட்சம் நம்ம நஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் மீதி இருக்க இந்த அமௌண்ட் தான் நம்ம கைக்கு வந்து சேரும். ஆல்டர்னேட்டிவா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வெறும் 8% தான் வரும்னு சொன்னாலும் அது கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு இதே கால்குலேஷன் போட்டோம்னா இங்க வர ரிட்டர்ன்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸை விட அதிகமா இருக்கு. சோ பேசிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்து அதோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம கிட்ட சொல்லி இது அதிகமா இருக்கு, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா அது ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அதோட போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்னவா இருக்கும்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதுவுமே இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இங்க பார்த்த டாக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயமா நீங்க 21 வருஷம் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுருந்தா மட்டும் தான் டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். அதாவது 21 வருஷத்துக்கு உங்களால வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நமக்கு அடுத்த 5 வருஷத்துலயோ இல்ல 7 வருஷத்துலயோ பண தேவை இருக்குன்ற பட்சத்துல இந்த டாக்ஸ் ஃப்ரீ ஆப்ஷனே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அதுல 21 வருஷம் லாக் இன் பீரியட் இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா வெறும் ரிட்டர்ன்ஸோ இல்ல அதுல இருக்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸை மட்டுமே பார்த்து நம்மளோட முடிவு எடுக்க கூடாது. இன்ஃபேக்ட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்கு ஏதாவது லாக் இன் பீரியட் இருக்கா, அப்படி இல்லனா அது எவ்வளவு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நான் போட்ட பணத்தை இழக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, என்னோட கேபிட்டல் சேஃபா இருக்குமா, இதை தாண்டி அதோட லிக்விடிட்டி எப்படி, நான் நினைச்சப்போ அதை வித்ட்ரா பண்ண முடியுமா, அதுல ஏதாவது பிளக்சுவேஷன்ஸ் இருக்குமா, அதாவது நான் போட்ட பணம் மேலேயும் கீழே போயிட்டு வருமான்ற நிறைய கேள்விகளை கேட்டுட்டு தான் நம்மளோட பிளானிங் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்மளோட பினான்சியல் பிளானிங் ஆரம்பிப்போம். இப்போ ரொம்ப சேஃபா கன்சர்வேட்டிவா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இருக்க முதல் ஆப்ஷன் SSY சுகன்யா சம்ரிதி யோஜனா இல்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லுவாங்க. இதுல ஹிஸ்டாரிக்கா என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்கன்றதா இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆவரேஜா 8%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த ரிட்டர்ன்ஸ் மொத்தமாவே கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. அதுவும் டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லும்போது இது EEE கேட்டகரியில வரும். EEEனா எக்ஸம்ட், அதாவது நம்ம போடும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்மளால டாக்ஸ் அட்வான்டேஜா எடுக்க முடியும். உதாரணத்துக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல நம்ம வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற தொகையை ATCல கணக்கு காட்டி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணோம்னா அந்த டாக்ஸ் அட்வான்டேஜை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. கடைசியா நம்ம வித்ட்ரா பண்ணும்போதும் எந்த டாக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. இதனாலதான் இதை எக்ஸம்ட் இல்ல EEE கேட்டகரின்னு சொல்லுவாங்க. சோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லயே இருக்கிறதுலயே அதிகமான வட்டி விகிதத்துல கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்கீம் இந்த ஸ்கீம் மட்டும் தான். இதுல வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்.
ஒன்னு அவங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்ல எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸுக்கு பாதி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட திருமணத்துக்கோ இல்ல 21 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு இதே மாதிரி இருக்க சேஃபான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இங்க போன திட்டத்தளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கலனாலும் 7% மேல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதுவுமே ட்ரிபிள் கேட்டகரியில வரும், அதாவது கம்ப்ளீட்டா டாக்ஸ் எக்ஸம். PPF மினிமம் 15 வருஷம் லாக்கினோட வரும். சோ இந்த ரெண்டு திட்டமே லாங் டர்ம்க்கு உங்களோட காலேஜ் ஃபீஸ்க்கோ இல்ல அதுக்கப்புறம் ஆகக்கூடிய பெரிய செலவுகளுக்கு சேர்க்கணும்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு பிளானோட கம்ப்ளீட் பிளானிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்போ இது லாங் டர்முக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா வருஷம் கட்ட வேண்டிய ஸ்கூல் ஃபீஸ் எப்படி பிளான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வழியை முதல்ல பார்த்துருவோம். இந்த ஸ்கூல் ஃபீஸ்ன்றது ஷார்ட் டர்ம் எக்ஸ்பென்ஸ். கட்டாயமா ஒவ்வொரு வருஷமும் ஒரு பர்டிகுலர் மாசம் நம்ம கட்டியே ஆகணும்ன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும். அடுத்த வருஷம் மே மாசமோ இல்ல ஜூன் மாசமோ ஸ்கூல் ஃபீஸை நம்ம கட்டியே ஆகணும், அதுவும் 50,000 ரூபாய் கட்டணும்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கே அந்த 50,000 ரூபாய் பேங்கோட FDல அப்படியே போட்டு விட்டுறணும். பர்டிகுலரா அந்த மாசம் அது மெச்சூர் ஆகிற மாதிரி. அதுல இருந்து வரக்கூடிய வட்டியை பத்திலாம் நம்ம கவலை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது ரொம்ப ஷார்ட் டர்ம்கான எக்ஸ்பென்ஸ்ன்றதுனால அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அதை பத்தி நம்ம பெருசா யோசிக்க தேவையில்ல. நம்ம போட்ட பணம் கண்டிப்பா சேஃபா இருக்கணும். ஷார்ட் டர்ம்ன்றதுனால எந்த ரிஸ்க்கும் அதுல நம்ம எடுக்க முடியாது. இல்ல மொத்தமா என்கிட்ட 50,000 ரூபாய் கிடையாதுன்னா ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபாய் எப்படியும் செலவாகும் நம்மளுக்கு தெரியும். அதனால 12 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 4,000 இல்ல 5,000 விகிதத்துல சேர்த்தா இந்த பணத்தை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். மாசம் சேர்க்கறதுக்கு ரிகரிங் டெபாசிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்க போன்ல மொபைல் பேங்கிங்லயே இந்த ரெக்கரிங் டெபாசிட்டை ஓபன் பண்ண முடியும். 5ஆம் தேதியோ இல்ல 2ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ சம்பளம் வந்த உடனே அந்த 5,000 ரூபாவை RDல போட்டுன்னு சொல்லிட்டோம்னா எல்லா மாசமும் அது சேர்த்துக்கிட்டே வரும். ஸ்கூல் ஃபீஸ் வர டைம்ல நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாசத்துக்கு வரக்கூடிய சம்பளத்தை அப்படியே எடுத்து போய் நான் கட்டுவேன்னு யோசிச்சீங்கன்னா அந்த மாதிரி மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்துல நமக்கு என்ன நெசசிட்டி இருக்கும்னு தெரியாது. ஒரு செலவு கட்டாயமா ஒரு வருஷம் கழிச்சோ இல்ல 2 வருஷம் கழிச்சோ வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு இன்னைக்கே பிளான் பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷத்துல கடன் வாங்குற மாதிரியோ இல்ல காசு இல்லாம கையை கடிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. சோ வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டலாம்ன்றது புரிஞ்சுக்கிட்டோம். இது ஓரளவுக்கு ஈஸியான பிளானிங்னே சொல்லலாம். இருக்கிறதுலே பெரிய சேலஞ்ச் காலேஜ் ஃபீஸ்க்கும் இல்ல கல்யாண செலவுக்கும் சேர்க்கிறது தான். அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட டேட்டா இருக்கும். இன்னைக்கே என் பையனோ பொண்ணோ காலேஜ் போய் படிக்கிறான்னா எவ்வளவு செலவாகும்ன்றதை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு நான் படிச்ச காலேஜ்ல இன்ஜினியரிங் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய். இன்னைய ரேட்ல ஒரு சேஃப்டிக்காக நான் அதை 2.5 லட்ச ரூபாய் அசியூம் பண்ணிக்கிறேன். சோ இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கணும்னா 4 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் செலவாகும். இது இன்னைய ரேட். ஆனா 15 வருஷம் கழிச்சு இந்த ஃபீஸுமே ஏறிட்டு போகும். அது என்ன ரேட்ல இருக்கும்னு கண்டுபிடிங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்க 10 லட்ச ரூபாய் 15 வருஷம் கழிச்சு 10% இன்ஃபிளேஷன் போட்டோம்னா ஏன்னா விலைவாசி ஒவ்வொரு வருஷமும் ஒன்னும் ஒரு ரேட்ல ஏறும். எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் கிட்டத்தட்ட 10% இருக்கும். சோ 10% போட்டோம்னா அன்னைக்கு அதே இன்ஜினியரிங் படிச்சு முடிக்க கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் மேல செலவாகும். இப்போ முதல்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பார்ப்போம். 2 வயசுல இருக்க குழந்தைக்கு இதை ஆரம்பிக்கிறோம் அசியூம் பண்ணிக்கலாம். மாசத்துக்கு 12,500 ரூபாய் வரைக்கும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபாய். அதனால மாசத்துக்கு 12,500. சோ இங்க போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸா 7.6% அசியூம் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் இந்த சார்ட்டை நம்ம பார்த்தோம்னா இந்த பீரியட்ல இருக்கிறதுலே குறைவான ரிட்டர்ன் 7.6% தான் கொடுத்திருக்காங்க. இதோட ரிட்டர்ன் வருஷம் ஏறலாம் இல்ல குறையலாம். ஆனா நம்ம சேஃப்டிக்காக இருக்கிறதுலே இது வரைக்கும் குறைவா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்றத அசியூம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். சோ அப்படி கால்குலேட் பண்ணோம்னா முதல் வருஷம் நம்ம போட்ட 1.5 லட்ச ரூபாய் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கும். இப்ப அடுத்த வருஷமும் 1.5 லட்ச ரூபாய் போட்டிருப்போம். ஆனா போன வருஷம் போட்ட பணம் கொஞ்சம் வளர்ந்திருந்தது. அது ரெண்டுமே சேர்ந்து இந்த வருஷம் வளரும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம போடக்கூடிய பணமும் போன வருஷம் வரைக்கும் வளர்ந்த வளர்ச்சியும் சேர்ந்து வளர்ந்துகிட்டே வரும். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா அது எப்படி வளரும்ன்றத ஒவ்வொரு வருஷமும் நம்மளால பார்க்க முடியுது. அவங்க காலேஜ் ஆரம்பிக்கும் போது மொத்தமா 40 லட்ச ரூபாய் செலவாகும்னு பார்த்தோம். முதல் வருஷம் 10 லட்ச ரூபாய் ஃபீஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. அதை இதுல இருந்து வித்ட்ரா பண்ணிடுவோம். இங்க புதுசா எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல அசியூம் பண்ணிக்கிறேன். அதாவது இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்தே வித்ட்ரா பண்ணிட்டே வரப்போம். வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்க தொகை மறுபடியும் வளர்ந்திருக்கும். அதை அடுத்த வருஷம் எடுத்துப்போம். மொத்தமா 4 வருஷத்துக்கு நம்ம ஃபீஸ் கட்டியிருப்போம். இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு சின்ன போர்ஷன் இருக்கதான் செய்யுது. காலேஜ் படிப்புல வேற ஏதாவது செலவுகளுக்கு இது செலவானாலும் செலவாயிடும். சுகன்யா சம்ரிதியை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா மொத்த காலேஜ் செலவையும் அதை வச்சே பார்த்துக்க முடியுது. இப்ப அதே மாதிரி தான் PPFக்குமே, அதாவது பெண் குழந்தை இல்லாம ஆண் குழந்தைகள் பிளான் பண்றாங்கன்னா அவங்களுக்கு PPF தான் இருக்க சேஃபான ஆப்ஷன். அவங்களுக்கு இங்க 7% அசியூம் பண்ணோம். அது மட்டும் தான் மாற்றம். அதே பிளான அப்படியே இங்க எக்ஸிக்யூட் பண்றோம். அங்க சுகன்யா சம்ரிதியில கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் மீதி நின்று இருந்தது. இங்க ரொம்ப அதிகமா நம்மளுக்கு நின்று இருக்காது. கடைசி 4 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு போட்டிருக்கும். வேணும்னா கான்ட்ரிபியூட்டும் பண்ணிக்கலாம். சோ PPF இல்ல சுகன்யா சம்ரிதி இது ரெண்டுத்த மட்டுமே வச்சு குழந்தைகளோட படிப்பை பார்த்துக்க முடியும்ன்றது இந்த டேட்டா கிளியரா காட்டுது. ஆனா இதை விட நம்மளால பெட்டரா பண்ண முடியும். இப்ப நம்ம பார்த்த இந்த 2 பிளான்லயுமே ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. முக்கியமான லிமிடேஷன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அதாவது 1.5 லட்ச ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு பண்ண முடியும். நம்ம நினைச்சாலும் அதை விட அதிகமா பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த 2 பிளானுமே ரொம்ப அதிகமான லாக் இன் பீரியடோட வருது. குறைஞ்சபட்சம் 15 வருஷமாவது இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருக்கு. அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இது ரொம்பவுமே லாங் டர்ம்னே சொல்லலாம்.
அவ்வளோ லாங் டேர்முக்கு பண்ணி 7% இல்ல 7.6% தான் நம்ம எடுக்க போறோம்னா அது குறைவான ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே நம்மளால ப்ரிஃபர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி 50 மாதிரி ஒரு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலே ஆவரேஜா நம்மளுக்கு 12-12% ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக் டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. ஆனா 12-13% ப்ரீ டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது டாக்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி என்ன ரிட்டர்ன்ஸ் பாக்குறோம். அதே போஸ்ட் டாக்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 9% வரைக்கும் நம்மளால ரிட்டர்ன் எடுக்க முடியும். இப்போ அதே இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதே 12,500 இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆனா சுகன்யா சம்ருதியோ பிபிஎஃப் பதிலா எஸ்ஐபில நம்மளால போட முடியும். ஒரு 3 நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்றதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். முதல்ல இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்றத டெமோவா பார்ப்போம். முதல் வருஷம் 12,500 ஆரம்பிக்கிறீங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் போட்டிருப்பீங்க. போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸா 9% அது வளர்ந்திருக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ரிட்டர்ன்ஸா இருக்கும்ன்றத நம்மளால இங்க பார்க்க முடியுது. இப்போ அடுத்த வருஷத்துல இருந்து அதே 12,500 போடுறதுக்கு பதிலா ஒரு 10% ஸ்டெப் அப் பண்றோம். 13,750 மாசம் மாசம் போட்டுட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட 1,65,000 சேர்ந்திருக்கும். இதுவும் போன வருஷம் சேர்ந்த அமௌண்ட்டும் சேர்ந்து இப்போ இது இன்னும் வளர்ந்திருக்கும். ஒவ்வொரு வருஷமும் 10% ஸ்டெப் அப் பண்ணிட்டே வரப்போம். இந்த டூல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது 12,500 தான் போடணும் கிடையாது. மாசத்துக்கு 5,000 தான் எஸ்ஐபி பண்ண முடியும்னா 5,000 போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப் அப் 10% 20% நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் 9% நான் அசியூம் பண்ணிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த 9%ல இருந்து குறைவான ரிட்டர்ன் ரேட்டுக்கு போயிருப்பேன். கிட்டத்தட்ட வெறும் 5% தான் அசியூம் பண்ணிருப்போம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், உங்களோட கோலுக்கு கிட்ட வந்துட்டோம்னா அதை ரிஸ்கியர் அசெட் கேட்டகரியில வைக்கக்கூடியது. அதாவது மார்க்கெட் லிங்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் திடீர்னு ஒரு 30% விழுந்ததுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஒரு 10வது படிக்கும் போதே அந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து பேங்கோட எஃப்டிலயோ இல்ல சேஃபான வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டெட் ஃபண்ட்ஸா கூட இருக்கலாம், அதுக்கு மூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கேபிட்டலை நம்ம லூஸ் பண்ண மாட்டோம்ன்ற கேரண்டி நம்மளுக்கு கிடைச்சிடும். சோ 10வதுக்கு மேல அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூவ் பண்றதுனால 5% அசம்ஷனை நம்ம போட்டுக்கிறோம். இப்படியே தொடர்ந்து போனோம்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபீஸை மொத்தமா கட்டி முடிச்சிடும். அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட 50 லட்சத்துக்கும் மேலான தொகை மீதி நின்றுருக்கும். சோ இந்த பிளானும் ஓரளவுக்கு சேஃபாவும் நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸுமே ஈட்டி கொடுக்கும். இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இந்த 9% போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் அசியூம் பண்ணிருக்கோம், அதாவது 13% ப்ரீ டாக்ஸா ரிட்டர்ன் வரும்னு அசியூம் பண்ணிருக்கோம். எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடணும்னு யோசிப்பாங்க. ரொம்ப எல்லாம் யோசிக்காம, ரொம்ப ரிஸ்க் எடுக்காம மொத்தமா இந்தியா மேல பெட் கட்டுறேன்னு யோசிச்சா நிஃப்டி 50ல ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், யூடிஐ நிஃப்டி 50யோ HDFC நிஃப்டி 50யோ ஏதோ ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டாலே போதும். இல்ல இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நான் ரெடியா இருக்கேன், இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறவங்க ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டோ இல்ல மல்டி அசெட் ஃபண்டோ கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபண்ட் கேட்டகரியும் போதுமான டைவர்சிபிகேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது டிஃபரெண்ட் அசெட்ஸ்ல மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐசிஐசிஐல இருந்து மல்டி அசெட் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அது ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எக்ஸ்ட்ராடினரியான ரிட்டர்ன்ஸை கன்சிஸ்டன்டா கொடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இதுல ஸ்டாக்ஸ், கோல்டு, டெட்னு சொல்லிட்டு மல்டிபிள் அசெட் கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுவும் எக்கானமியோட சிச்சுவேஷனை பொறுத்து எதுல அதிகமா பண்ணணும் எதுல குறைவா பண்ணணும்ன்றத ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பண்ணிடுவாங்க. சோ ஒரே ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணாலே போதும், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிஸும் அதுக்குள்ளேயே வந்துடும். இப்போ சொன்ன ஃபண்ட் வெறும் உதாரணத்துக்கு மட்டும் தான். இதை பேஸ் பண்ணி இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற முடிவை மட்டும் எடுக்காதீங்க. நீங்க ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபிளெக்ஸி கேப்போ ஒரு நல்ல மல்டி அசெட்டோ இல்ல பேசிக்கா ரிசர்ச்லாம் பண்ண விரும்பல, நான் சேஃபாவே ப்ளே பண்றேன்னா நிஃப்டி 50 மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டூலை நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். இதுக்கு www.financebooster.in என்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு கோர்சஸ் பேஜ்ல ஃபினான்ஷியல் பிளானிங்ன்ற செலக்ட் பண்ணி இந்த டூலை நீங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகன்யா சம்ரிதியா, பிபிஎஃப் இல்ல எஸ்ஐபி ரூட்டா இல்ல லம்சமா ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களான்றத எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதை போட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய டூல்ஸை நம்மளோட சேனல்ல ஃப்ரீயா ஷேர் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் இதுக்கெல்லாம் வரக்கூடிய பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இந்த மாதிரி நிறைய பண்றதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுது. இந்த மாதிரியான கண்டென்ட்டோ இல்ல டூலோ பண்ணணும்னா அதுக்கு நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்னும் டூல்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலோ இல்ல அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிருங்க. எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 12%, 15%, 20% வரும்னு சொல்லும் போது நீ ஏன்பா வெறும் 9%, 6% தான் அசியூம் பண்ற, ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு யோசிச்சீங்கன்னா ஏன் 12%, 15% அசியூம் பண்ணக்கூடாது, எது ரீசனபிளான எக்ஸ்பெக்டேஷன்றதை டீடைலா தெரிஞ்சுக்க அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானுக்கு பக்கத்துல இருக்க ஆல் என்ற பட்டன் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.